எல்லாம் அல்ல இறைவனின் பேரால் ஆரம்பிக்கின்றேன். அன்பானவர்களே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. நேற்றைய தொடரிலே குறிப்பிட்டிருந்தேன், ஹிஸ்புல்லா அவர்கள் யார் செய்த வேலை திட்டமானாலும் அதனை தான் செய்ததாக காட்டி பேரெடுக்கின்ற பழக்கம் இன்று மட்டுமல்ல, அவருடைய இளமை காலத்திலிருந்தே அது நடைபெற்று வருகின்ற விடயம். அதற்கு ஒரு உதாரணத்தை நான் குறிப்பிடலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது 1980களில் நாங்கள் இளைஞர் கழகம் நடத்தி கொண்டிருந்த போது மிக வெற்றிகரமாக சில ஆண்டுகள் நடத்தப்பட்ட அந்த இளைஞர் கழகம் பின்னர் அவரது தலைமைத்துவத்தின் கீழ் அது சற்று மந்த நிலையை அடைந்திருந்தது. திடீரென்று தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தினால் அழைப்பு விடுத்திருந்தார்கள் பொதுச்சபை கூட்டத்தை கூட்டுமாறு. அப்போது நான் ஹிஸ்புல்லா அவர்களிடம் கேட்டேன், பொதுச்சபை கூட்டத்தை கூட்டி இந்த பொதுச்சபையிலே நாம் இந்த இறுதியாக நாம் செயல்பட்ட இந்த ஆண்டிலே நாம் என்ன செயல்பாடுகள் நடந்ததாக கூறுவது, நாம் என்ன செய்திருக்கின்றோம், கடைசி ஒரு வருடத்தில் ஒன்றுமே செய்யவில்லையே என்று குறிப்பிட்ட போது அதற்கு ஈரான் இஸ்லாமிய குடியரசின் ஹிஜாப் விநியோகம் காத்தான்குடி மீரா பாலிகா மகாவித்யாலயத்தில் நடைபெற்றது. அந்த விடயம் நமது இளைஞர் கழகத்தினால் செய்யப்பட்டதாக கூறுங்கள் மற்றும் இன்னும் சில விஷயங்களை அவர் குறிப்பிட்டார். அவை எனக்கோ அவருக்கோ அல்லது வேறு இந்த இளைஞர் கழகத்திற்கோ சம்பந்தமில்லாத விடயங்களாக காணப்பட்டன. அவற்றை நாங்கள் செய்ததாக குறிப்பிட்டு செயற்பாட்டு அறிக்கை ஒன்றை தயாரிக்குமாறு கூறினார். நான் சொன்னேன், இப்படியான பொய்யான விடயங்கள் எனக்கு எதுவும் செய்ய முடியாது என்று கூறிவிட்டு பொதுச்சபை கூட்டத்தில் கடந்த ஆண்டுக்குரிய செயற்பாட்டு அறிக்கையை வாசிக்க வேண்டிய நிலை ஏற்பட்ட போது நான் சொன்னேன், எந்த ஒரு செயல்பாடும் இல்லாமலே இந்த கழகம் கடந்த ஒரு வருடமாக இருந்திருக்கின்றது. ஆகவே இதற்கு பின்னர் இப்படியான ஒரு கழகத்தில் நான் செயலாளராகவோ உறுப்பினராகவோ இருப்பதை விரும்பவில்லை என்று கூறி பகிரங்கமாகவே பொதுச்சபை கூட்டத்தில் நான் என்னுடைய பதவியையும் ராஜினாமா செய்து என்னுடைய அங்கத்துவத்தையும் நான் நீக்கிக் கொண்டேன். ஆனால் ஸ்ரீலங்கா இஸ்லாமிய இளைஞர் கலாச்சார பேரவை அதே வருடத்தில் நூலக வாரம் ஒன்றினை அறிமுகப்படுத்தி காத்தான்குடி பொது நூல் நிலையத்திற்கு நம்மவர்கள் வீட்டிலே பாவிக்காமல் வைத்திருக்கின்ற புத்தகங்களையும் ஏனைய புதிய புத்தகங்கள் கடைகளிலே இருக்கின்ற புதிய புத்தகங்களை வாங்குவதற்கு பொதுமக்களிடம் நிதி வசூலிப்பதெனவும் தீர்மானித்து அப்போது எங்களுடைய இந்த கலாச்சார பேரவையிலே ஒரு 150க்கு மேற்பட்ட இளைஞர்கள் இருந்தார்கள். அந்த நேரத்தில் அந்த நூலக வாரத்தை அனுஷ்டிப்பது தொடர்பாக நாம் தீர்மானம் எடுத்தோம். அந்த நூலக வாரத்தை நடத்தும் போது நாங்கள் ஹிஸ்புல்லா அவர்கள் தலைவராகவும் நான் செயலாளராகவும் இருந்த அந்த நேரத்திலே எங்களை இந்த பேரவையில் உள்ள உறுப்பினர்களில் கிட்டத்தட்ட அரைவாசி பேர் ஒரு ஆளுங்கட்சியாகவும் அவர்கள் தங்களை எதிர்கட்சியாகவும் நினைத்து கொண்டு செயற்பட்டு கொண்டிருந்த காலம் அது. அந்த நேரத்திலே நூல்களை வாங்குவதற்காக பணம் வசூலிக்கின்ற பொறுப்பை சிலர் பாரமெடுத்திருந்தார்கள். அவர்கள் சிலர் தங்களுடைய பொறுப்புகளை சிறப்பாக செய்தார்கள். வேறு சிலர் வெளியூரிலே சென்று வசூல் செய்ததாக கூறி சென்று பற்றுச்சீட்டுகளுடைய அடிக்கட்டைகள் கூட இல்லாமல் ஊருக்கு வந்த சம்பவங்களும் நடைபெற்றிருந்தன. இதனால் நூலக வாரம் முடிவடைந்த பின்னர் எங்களுடைய பொதுச்சபையை மீண்டும் ஒரு முறை கூட்ட வேண்டி ஏற்பட்டது. அப்போது பெரும் அமளி சுமளி ஏற்பட்டு
அதிலே எங்களோடு இருந்த 5 சகோதரர்களை ஹிஸ்புல்லா அவர்கள் போலீஸில் முறைப்பாடு செய்து, அதாவது நியாயம் கேட்ட சகோதரர்களை போலீஸில் முறைப்பாடு செய்து அவர்களை போலீசார் பிடித்து சென்று தடுத்து வைத்த சம்பவமும் நடைபெற்றது. இது உண்மையில் எனக்கு மிகுந்த வேதனையை ஏற்படுத்தியது. ஏனெனில் பொதுப்பணிக்காக எங்களோடு இணைந்து கொண்டவர்களை நாங்கள் போலீஸ் கூட்டிலே தள்ளுவதென்பது ஒரு மனித நேயமுள்ள ஒருவரால் நினைத்து கூட பார்க்க முடியாத விடயம். ஆனால் இவர் அப்போதே போலீஸ்காரர்களுக்கு தொடர்புடைய ஒரு வர்த்தகரை அழைத்து சென்று போலீஸ்காரர்களுக்கு மதுபானம் வாங்கி கொடுத்து அந்த கைங்கரியத்தை செய்ததாக பின்னர் தெரிந்தது. அப்போது அல்ஹாஜ் ஷஹீத் அகமது லப்பே அவர்கள் இந்த விடயத்திலே தலையிட்டு போலீசாரினால் கைது செய்யப்பட்டவர்களை வெளியே கொண்டு வந்தார்கள். இப்படி இவருடைய பொதுப்பணியை பற்றி நான் விமர்சன கண்ணோட்டத்தோடு இந்த விஷயங்களை சொல்லிக் கொண்டு செல்கின்றேன். நான் செய்த நல்ல காரியங்களை கூறி என்னை நான் ஒரு பெறுமதி, என்னுடைய பெறுமதியை அதிகரிப்பதற்காக நான் இந்த விடயங்களை கூறவில்லை. இந்த ஹிஸ்புல்லா அவர்களின் கில்லாடித்தனங்கள் என்ற அந்த விஷயங்களை சொல்லுகின்ற போது இதை நான் சொல்கின்றேன். இதே 1984 என்று நினைக்கின்றேன், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தேசிய மாநாடு ஒன்றை நடத்தியது, அல்லது அதற்கு பின்னர் 84க்கு பின்னர். அந்த தேசிய மாநாடு நடைபெற்ற போது அப்போது அல்ஹாஜ் ஷஹீத் அகமது லப்பே அவர்கள்தான் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் முதலாவது கூட்டத்தை காத்தான்குடியில் நடத்தியிருந்தார்கள். அதன் பிறகு தேசிய மாநாடு நடைபெற்றது. எனவே அல்ஹாஜ் அகமது லப்பே அவர்களோடு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் ஸ்தாபக தலைவர் அஷ்ரப் அவர்களுக்கு இருந்த அந்த நெருக்கத்தின் காரணமாக தேசிய மாநாட்டுக்கு அல்ஹாஜ் அகமது லப்பே அழைக்கப்பட்டிருந்தார். ஹிஸ்புல்லா அவர்கள் அப்போது ரிஸ்வி லப்பே அவர்களோடு நெருக்கமான தொடர்பினை வைத்திருந்த காலம் அது. ரிஸ்வி லப்பே அவர்கள் அப்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார்கள். அந்த காலத்தில் தான் தேசிய மாநாடு நடைபெற்றது. தேசிய மாநாட்டுக்கு அல்ஹாஜ் அகமது லப்பே அவர்களோ அவர்களை சார்ந்தவர்களோ சென்றிருக்கவில்லை. ஏனெனில் அந்த தேசிய மாநாட்டை அஷ்ரப் அவர்கள் மிகவும் எந்த விதமான ஆலோசனைகளுமின்றி விரைவாக நடத்தியது ஒரு காரணமாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன். ஆனால் தேசிய மாநாடு நடந்து முடிந்ததன் பின்னர் இந்த ஊரிலே சுயநலங்களுக்காக அனைத்து விடயங்களையும் பயன்படுத்துகின்ற ஒரு கூட்டம் அப்போதும் இருந்தார்கள். அவர்களில் பெரும்பாலானவர்கள் அல்லது அனைவருமே மரணித்து விட்டார்கள் என்று நினைக்கின்றேன். அவர்களுடைய பெயர்களை குறிப்பிட நான் விரும்பவில்லை. ஆனால் அவர்களோடு அவர்கள் இருந்த இடத்திலே நாங்களும் சென்றிருந்த போது அவர்கள் அவசரமாக நாம் கொழும்புக்கு சென்று சட்டத்தரணி அஷ்ரப் அவர்களை சந்தித்து இந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் ஆவணங்களை, விண்ணப்ப படிவம் போன்ற ஆவணங்களை எடுத்து வந்து காத்தான்குடியில் இந்த கட்சியை நாம் வளர்க்க வேண்டும் என்று அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போது எங்களுக்கு விளங்கியது, இவர்கள் இந்த கதையை கேள்விப்பட்ட போது நாங்கள், அதாவது நான், சகோதரர் மர்ஹூம் அன்வர் ஷரீஃபுத்தீன், அல்ஹாஜ் அகமது லப்பே அவர்களுடைய புதல்வர் மர்சூக் அகமது லப்பே, சட்டத்தரணி அப்துல் ஜவாத் சார் அவர்களுடைய புதல்வர் அனீஸ் அஹமத், இப்படி எங்களுடைய நண்பர் குலாம் அல்ஹாஜ் அகமது லப்பே அவர்களிடம் சென்று இப்படி ஒரு குழு திட்டமிடுகின்றார்கள், இந்த கட்சியை இந்த ஊரிலே கொண்டு வந்து தங்களுடைய சுயநலங்களுக்காக பயன்படுத்துவதற்கு திட்டமிடுகின்றார்கள். ஆகவே நீங்கள் உடனடியாக கொழும்புக்கு சென்று உங்களது குழுவினருடன் சென்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் அஷ்ரப் அவர்களை சந்தித்து கட்சியின் ஆவணங்களை எடுத்து வர வேண்டும். கட்சியை காத்தான்குடியில்
விஸ்தரிக்க வேண்டும், அதன் அங்கத்தவர்களை நாம் சேர்க்க வேண்டும். இந்த பணியை நாங்கள் செய்ய போகின்றோம். ஆகவே ஆவணங்களை மட்டும் எங்களுக்கு எடுத்து தாருங்கள் என்று அல்ஹாஜ் அஹமது லபி அவர்களிடம் நாங்கள் வினயமான வேண்டுகோள் ஒன்றை விடுத்தோம். அப்போது அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஏனெனில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஒரு நல்ல சிந்தனை உள்ள இளைஞர்களின் கைகளிலே சென்றடைய போகின்றது, எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்ற கருத்தை சொல்லிவிட்டு மறுநாள் காலையிலேயே தன்னுடைய குழுவினருடன் அல்ஹாஜ் அஹமது லபி அவர்கள் கொழும்புக்கு சென்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியில் அங்கத்துவர்களை சேர்ப்பதற்கான விண்ணப்ப படிவம் போன்ற ஆவணங்களை எடுத்து வந்து எங்களிடம் ஒப்படைத்தார்கள். அதன் பிறகு என்ன நடந்தது என்பதை நாளை தொடர்வோம். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். நன்றி.